இந்த தவ நாட்களில் எங்களோடு இணைந்து பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை திரு தூதர் பணிகள் நூல் 3ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தை. எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. நாம் ஏன் மனம் மாற வேண்டும் என்பதற்கு இந்த இறை வார்த்தைகள் அழகான பதிலை தருகின்றன. நாம் மனம் மாறி நம்முடைய பாவ வழிகளை விட்டு விலகி ஆண்டவரை நோக்கி முழு இதயத்தோடு திரும்பும் போது நம்முடைய பாவங்கள் முற்றிலும் மன்னிக்கப்படுவதால் நாம் கடவுளின் அருளை பெற்று நிலை வாழ்வை நாம் சொந்தமாக்கிக் கொள்கிறோம். மாறாக மனம் மாறாமல் கடின உள்ளத்தினராய் நாம் வாழும் போது நம்முடைய பாவங்கள் முற்றிலும் மன்னிக்கப்படாததால் கடவுளின் அருளை இழந்து நரகத்திற்கு சென்று அங்கு நித்தியத்திற்கும் நாம் பாடுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. தன் சாயலில் படைக்கப்பட்ட எந்த ஒரு மனிதரும் பாவ மன்னிப்பு பெறாமல் நரகத்திற்கு சென்று அங்கு நித்தியத்திற்கும் அழிவை சந்திக்க கூடாது. மாறாக தன் சாயலில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் பாவ மன்னிப்பு பெற்று நிலைவாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் பரலோக பிதா இந்த ஆண்டும் நம்மை பார்த்து மனம் மாறி என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்வர்களில் மனம் மாறிய கள்வர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நிலைவாழ்வை சொந்தமாக்கி கொண்டதாகவும், மனம் மாறாமல் கடின உள்ளத்தினராய் வாழ்ந்த மற்றொரு கள்வர் பாவம் மன்னிக்கப்படாமல் நிலை வாழ்வை இழந்த நிலையில் இருந்ததாகவும் புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 23ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசுவின் அழைப்பை கேட்டு மனம் மாறிய சக்கேயு பாவம் மன்னிப்பு பெற்று மீட்பை பெற்றுக் கொண்டதாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இயேசுவின் அழைப்பை கேட்டு மனம் மாறாமல் கடின உள்ளத்தினராய் வாழ்ந்த பணக்கார வாலிபர் நிலை வாழ்வை பெற தகுதியற்ற நிலையில் இருந்ததாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் மனம் மாறி ஆண்டவரை நோக்கி முழு இதயத்தோடு திரும்பும் போதுதான் நம்முடைய பாவங்கள் முற்றிலும் மன்னிக்கப்படுகின்றன. அப்போதுதான் நாம் கடவுளின் அருளை பெற்று அந்த நிலை வாழ்வை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். மாறாக மனம் மாறாமல் கடின உள்ளத்தினராய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் நாம் நரகத்திற்கு சென்று அங்கு நித்தியத்திற்கும் அழிவை சந்திக்க வேண்டி இருக்கும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக அழைப்பு பெற்ற நாம் மனம் மாறுவோம், பாவ மன்னிப்பு பெறுவோம், கடவுளின் அருளை பெற்று அந்த நிலை வாழ்வை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஏன் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக உம்மால் அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் மனம் மாறி பாவ மன்னிப்பு பெற்று உம்முடைய அருளை நிறைவாக பெற்று அந்த விண்ணக ராஜ்யத்தை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக தேவரீர் தயை புரிவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் எந்தவித குறையும் இன்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.